உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன வயசுலயே நரமுடி அதிகமா இருக்கா? ஒரு நரமுடி எடுத்தா சுத்தி நிறைய நரமுடி வந்துரும் பயந்துட்டு இருக்கீங்களா? இதுக்கெல்லாம் என்ன ரீசன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நார்மலா எல்லாருக்குமே நரமுடி ஒரே டைம்ல ஸ்டார்ட் ஆகுறது கிடையாது. 30 to 35 இயர்ஸ்ல உங்களோட ஜெனட்டிக்ஸ் அண்ட் சில லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ்னால நரமுடி லைட்டா ஸ்டார்ட் ஆகும். 20ஸ்ல ஆர் அதுக்கும் கம்மியான ஏஜ்ல நரமுடி ரொம்ப அதிகமா வரும்போது அதை நம்ம ப்ரீமெச்சூர் கேனடிஸ் ஆர் இளநரைன்னு சொல்லுவோம். இப்படி வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. லைக் ஜெனட்டிக்ஸ், லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ், ஸ்ட்ரெஸ், ஸ்மோக்கிங், விட்டமின் டிஃபிஷியன்சிஸ், மெடிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் தைராய்டு அண்ட் எக்ஸசிவா ஹேர்க்கு கெமிக்கல்ஸ், ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வரலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு இளநரை விட்டுச்சா அதிகமாலாம் இளநரை வராது. பட் உங்களுக்கு எந்த ரீசன்னால இளநரை வருதுன்னு கண்டுபிடிச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில ஃபேக்டர்ஸை நம்ம மாடிஃபை பண்ணிக்க முடியும். விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் இருந்துச்சுன்னா அது பிளட் டெஸ்ட் மூலமா கண்டுபிடிச்சிட்டு சரி பண்ணிக்கலாம். ஸ்மோக்கிங், லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ் எல்லாமே மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா ஹேர்க்கு எந்த எக்ஸசிவ் ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இளநரை இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாகாம ப்ரிவென்ட் பண்றதுக்காகவும் திரும்ப கருப்பை வர வைக்கிறதுக்காகவும் சில ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. லைக் ஹேர்க்கு யூஸ் பண்ற சீரம்ஸ் மூலமா ஆர் டேப்லெட்ஸ் மூலமா இதை சரி பண்ணிக்க முடியும். அண்ட் டெம்பரரியா இதை மறைக்கிறதுக்கு ஹேர் கலரிங் ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு இளநரை இருந்துச்சுன்னா அது சரி பண்ணிக்கிறதுக்காக உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க உங்களோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.